மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 212. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். 1 யோவான் 4:12. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கற்றுக்கொள்ளுகையில் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட உண்மையான பரந்த மனப்பான்மையும் அன்பாகிய தேவனுடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று நாம் நம்முடைய ஜீவனையே மற்றவர்களுக்கு கையளிக்கும் அளவு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். நாம் சில சகோதர சகோதரிகளை சில சகோதர சகோதரிகளை எப்பொழுதும் அன்பு கூறுவர்களாயிராமல் அனைத்து சகோதர சகோதரிகளையும் எல்லா நேரங்களிலும் நாம் அன்பு கூர்ந்து அவருடைய பலவீனங்களையும் பூர்ணமற்ற தன்மைகளையும் கவனியாமல் தேவன் அவர்களை பார்க்கும் உன்னதமான கண்ணோட்டத்தில் பார்த்து தேவன் கிறிஸ்துவ நிமித்தம் நம்முடைய கரைகளை கவனியாது போன்று நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார் என்று நாம் நம்பி எதிர்பார்ப்பது போன்று நாமும் நமக்கு விரோதமாக அக்கிரமம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த அன்பு ஒருவனுக்குள் பூர்ணமடையாத வரையிலும் ஒருவரும் தெரிந்து கொள்ளப்பட வகுப்பாரில் ஒருவராக இடம்பெற முடியாது. ஆமென்.